திருநாவுக்கரசர் சார் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. இது நம்ம மக்களவைத் தேர்தலின் போது வந்து இது நடைபெற்றுள்ளது. அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளை வந்து இந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வந்து தொடர்ந்து அதை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையில் அவங்கள புறக்கணிக்குதோன்னு தோணுது. ஏனென்றால் இப்போ ஹரியானாலும் சரி, ஜம்மு காஷ்மீரும் சரி, ஆம் ஆத்மி கட்சியை வந்து அந்த தேர்தலில் வந்து அவங்க கண்டுக்கல. இதே போல் இந்த தேசிய லோக்தளம் கட்சி இந்த இதில் ஒரு 4% வாக்குகளை வந்து அந்த வாங்கியிருக்கு, பிஜேபியிலேருந்து விலகி இருக்கு. அப்போ கூட வந்து காங்கிரஸ் அதை வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலை. இது போலவே அந்த மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இதே போன்ற பிரச்சனைகள் வந்து இருந்தது. அங்கே ஏற்கனவே இந்தியா கூட்டணிங்கிறது அப்போ ஆரம்பிக்கப்படும் போது கூட மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அந்த சமாஜ்வாடி கட்சி மற்றும் இந்த உள்ளிட்ட கட்சிகள் வந்து சேர்ப்பதில் தயக்கம் காட்டினதால் அது இழுத்தடிச்சதுனால வந்து மத்திய பிரதேசம் மற்றும் போன்ற மாநிலங்களில் ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக அப்போது கருத்து இருந்தது. அந்த தோல்வியிலிருந்து ஒரு படிப்பினை பெறாமல் தொடர்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இப்போ முதன் முறையாக ஆம் ஆத்மி ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை காங்கிரஸ் தேசிய மாநாட்டத்தில் கொஞ்சம் கூட்டணி ஆட்சி பிரச்சனை இல்லை. ஆனால் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை எங்கு பல்வேறு கட்சிகள், அதாவது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி 10 ஆண்டுகளில் இருந்தது செதறடிக்கப்பட்டிருக்கிறதோன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அதில் அதுக்கு ஒரு முன்னிலை கொடுத்து அவங்க ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த கட்சிகள் எல்லாம் இணைச்சிருந்தால் வந்து இப்போ லோக்தள் ஒரு 4% வாங்கியிருக்கு, பகுஜன் சமாஜ் ஒரு 1% வாங்கியிருக்குது. இது போல் அந்த ஆம் ஆத்மி கட்சி அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து போனதுனால தான் ஒரு கரெக்டாக ஒரு 10 சீட்டு தான், ஒரு 35, 37 ரொம்ப நேரமாக 37, 50 என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு 10 சீட்டு தான் டிஃப்ரெண்ட் வந்தது. இப்போ 35, 50 என்று 15 சீட்டு ஆகியிருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணியை சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன சிக்கல் இருக்குது சார்? இல்லை, அது வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணிங்கிறது வந்து தவிர்க்க முடியாமல் அவசியத்தினுடைய அடிப்படையில் கட்சிகள் சேர்ந்துக்கிறது தான். ஏன்னா இந்தியா கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா இருக்கிற 18-20 கட்சிகள் இருக்கு. கட்சிகளுக்கு இடையில பல்வேறு விதமான கொள்கை வித்தியாசங்கள், வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும். பட் இது நாடாளுமன்றம்னு வரும்போது அதில் வந்து ரியாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு 20 தொகுதி இருக்கு, அங்கே 1-2 கட்சிகள் ஒரு சீட்டோ, இன்னொரு சீட்டோ, 2 சீட்டோ, 3 சீட்டோ அப்படி எடுத்துக்கிறது சரி. சில மாநிலங்களில் அங்கே வலுவாக இருக்கிற கட்சிகள் இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாடுனா திமுக, அதே மாதிரி முலாயம் சிங், லல், இந்த மாதிரி பீகார், யூபி போன்ற மாநிலங்களில் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு இடங்களை கொடுத்துட்டு குறைவான இடங்கள்ல தான் வந்து காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய சூழல் பார்லிமெண்ட்ல ஏற்படுது. சட்டமன்றங்கள் வரும்போதும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், கூட்டணியில தான் இருக்கணும் காலகாலத்துக்குங்கிற உணர்வோடு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த கட்சிகள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் கொடுக்குற சீட்டை வாங்கி நிற்கிறதோ அல்லது அங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் சேர்க்கணுங்கிற முறையில எல்லாரையும் சேர்த்து மாநில கட்சிகள் எல்லாத்தையும் அங்க இல்லாத கட்சிகளை எல்லாம் உண்டாக்கி விடுறதோ இப்படியே பண்ணிட்டு போறதுங்கிறது ஒரு தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது. இப்போ ஹரியானா பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சிருந்தா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இல்லைன்னா பிரதான எதிர்கட்சி இப்போ காங்கிரஸ் தானே. நீங்க அதுல இன்னொரு 10 கட்சி சேர்த்திருக்கலாம், 4-5 கட்சி சேர்த்திருக்கலாம். அவங்களுக்கு 5, அவங்க மொத்தமே சீட்டே வந்து 90 சீட்டு தான். சரி, அதுல 45, 46 வந்து ஆட்சி. அதுல இருக்கிற 4-5 கட்சிக்கு ஆம் ஆத்மிக்கு 10, அங்க 10, இங்க 10 இப்படி எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு அகில இந்திய கட்சி வந்து அதனுடைய ஷேப் வந்து போக போக அதனுடைய பலம் அல்லது அதனுடைய வலு வந்து குறைஞ்சு போகும் நினைக்கிறீங்க. எல்லாத்துலயும் அப்புறம் பார்லிமெண்ட், சட்டசபை, அப்புறம் லோக்கல் பாடிஸ் இப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் போனா அப்படி வலு இழந்துகிட்டே போற சூழ்நிலை ஏற்படும். சரி, அவங்களும் சில இடங்கள்ல வந்து அவங்க ரியாலிட்டியை உணர்ந்து அங்க இருக்கிற கட்சிகள் கேட்கறது இல்ல. ஆம் ஆத்மி எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல போறத கேட்டீங்கன்னா 2 தரேன்பாங்க, 1 தரேன்பாங்க. அது அந்த மாதிரி ஏத்துக்கவும் முடியாதுல்ல. மாநில கட்சிகள் கொடுக்கறத வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்குங்கிறதுக்காக தன்னை வந்து குறைச்சிட்டே போறது எதிர்காலத்துல காங்கிரஸை பலவீனப்படுத்தும். அதனால ஓரளவுக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம், சில இடங்கள்ல வந்து சில முடிவுகளை எடுத்து நிக்கிறதுல வந்து தவறு கிடையாது. அது இன்னும் என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸுடைய கட்டமைப்புகளை இன்னும் ஒரே தலைவர் ராகுல் காந்தி செல்வாக்கு இருக்கு. அவருடைய யாத்திரை இந்தியா பூரா அவர் போனாரு. யாத்திரை போனதெல்லாம் அவருடைய புகழ் கூடியிருக்கு, செல்வாக்கு கூடியிருக்கு, காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு கூடியிருக்கு, வளர்ந்துருக்கு. ஆனா காங்கிரசுடைய கட்டமைப்பு எப்படி மாநில கட்சிகள் அங்கங்க மாநிலங்கள்ல வச்சிருக்காங்களோ அது மாதிரி அந்தந்த மாநிலத்துல முக்கிய தலைவர்களை முன்னிலைப்படுத்தி அங்க இருக்கிற பிரச்சனைகளை போக்கி அங்க இருக்கிற கோஷ்டி மனப்பான்மையை நீக்கி அங்க கீழே கிளை அளவில் பூத் லெவலில் கட்சிகளை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு.